போகிறோம்னா ரோமன் லெட்டர் டு இன்டிஜராக எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து அவங்க ரோமன் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ப்ரோக்ராமில் ரோமன் லெட்டர்னால் என்னென்ன தெரியாது. அதுக்கு மூலமாக சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ செட் பண்ணணும். அதுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஐனா 1, பினா 5, எக்ஸ்னா 10, எல்னா 50, சினா 100, டினா 500, எம்னா 1000 கொடுத்துருப்பாங்க. இன்புட் பார்த்துட்டிங்கன்னா 1 கொடுத்துருப்பாங்க. 3 வந்துருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 3ன்னு அவுட்புட் காமிக்கணும். ஏன்னா ரோமன் லெட்டர் 3 வந்துருந்துச்சுன்னா அது 3. அதே மாதிரி ரோமன் லெட்டர் வந்து எல்விஐன்னு வந்துருந்துச்சுன்னா 58. அந்த மாதிரி 58 வந்து ரிட்டர்ன் பண்ணணும் ஆன்சர். இந்த சம் வந்து ரோமன் லெட்டர் மட்டும்தான் இது பண்ணும். நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஏதோ லெட்டர் கொடுத்தீங்கன்னா வந்து அவுட்புட் கொடுக்காது. கரெக்டான ரோமன் லெட்டர் கொடுத்தா தான் அந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும். அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ரோமன் லெட்டர் க்ரியேட் பண்ணலாம். கான்ஸ்ட் மேப் ஈக்குவல் டு இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீ வேல்யூ பேர் மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறோம். பையன் கொடுத்துட்டு ஐக்கு வந்து 1 வேல்யூ செட் பண்ணுறோம். அடுத்தது வந்து வி இங்கே எல்லாத்துக்கும் செட் பண்ணிட்டு வரேன். பார்த்திங்கன்னா மேப்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ரோமன் லெட்டர் வேல்யூஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து அவங்க கொடுக்குற வேல்யூவை டோட்டல் பண்ணி இப்போ இன்டிஜராக இப்போ ரோமன் லெட்டர் கொடுக்கும்போது நம்ம இன்டிஜராக ரிட்டர்ன் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் அவங்க ரோமன் லெட்டர் கொடுப்பாங்களே அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் 0ன்ட்டு இனிஷியல் வேல்யூ அசைன் பண்ணிப்போம். அடுத்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்பில் வந்து லெட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஐக்குள்ள இனிஷியல் வேல்யூ 0, அப்புறம் ஐயோட லென்த்து வந்து எஸ் டாட் லென்த், அந்த கொடுக்குற அவங்க வேல்யூவோட லென்த்து க்ரியேட் பண்ணதுமே இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கலாம். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ட்டு கொடுத்ததுமே இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இந்த வேரியபிளில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஐ வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இப்போ அவங்க கொடுத்துருப்பாங்களே வேல்யூ என்ன வேல்யூனா ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கொடுத்துருப்பாங்களா. இப்போ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஐயோட வேல்யூ வந்து இப்போ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0வாக இருந்தால் ஒரு ஐயில் இருக்கும். அடுத்த இண்டெக்ஸ் வேல்யூ 1ஆக இருக்கும்போது அடுத்த 1க்கு போயிடும். இப்போ 3ஆக இருக்கும்போது 3க்கு போயிடும். இந்த மாதிரி அரேவாக க்ரியேட் ஆகி வரும். அடுத்தது வந்து லெட் நெஸ்ட்டோட வேல்யூ நெஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் நெஸ்ட் இருக்குல்ல அது கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு மேப்னு கொடுத்துட்டு அதே மாதிரி எஸ்க்குள்ளே என்ன கொடுப்போம்னா ஐ ப்ளஸ் 1 கொடுக்கும்போது இப்போ வந்து ஐயோட வேல்யூ 0வாக இருந்து +1 ஆகும்போது 1 வந்துடும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் 0, 1 என்ன ரெண்டு வேல்யூ என்னென்ன இருக்குது ஐன்னு இருக்குது. இது ரெண்டு கரண்ட்டில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். செகண்ட் நெக்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து பக்கத்தில் செகண்ட் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இது ஸ்டோர் ஆனது என்ன பண்ணலான்னா ஸ்டோர் பண்ண என்ன பண்ணலாம் இஃப் எல்ஸ் போட்டு வந்து கரண்ட் வேல்யூ வந்து நெக்ஸ்ட் வேல்யூவோட சிறுசாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த வேல்யூவில் வந்து 0, 1 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுத்தது இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஐ தான் இருக்கும். அதனால் ஐயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 தான். மேப்பில் பார்த்திங்கன்னா ஐயோட வேல்யூ 1 இருக்கும். அதனால் இது 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இதுலேயும் 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் வந்து கண்டிஷன் வந்து ராங்குன்னு வரும். அதனால் இப்போ என்ன ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டோட்டல்
மைனஸ் ஈக்குவல் டு கரண்ட். அப்புறம் எல்ஸ் டோட்டல். அப்படி அந்த வேல்யூ வந்து கம்மியாக இல்லைன்னா அதை வந்து ப்ளஸ் பண்ணுவோம். வந்து நம்ம ரிட்டன் டோட்டல்னு கொடுத்தோம்னா அந்த வேல்யூ வந்து ரிட்டன் ஆயிரும். இப்போ வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. அது கண்ட்ரோல் Alt + Shift F கொடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம அது ப்ராப்ளம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸ்லையும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு விசுவல் டயக்ராம் வச்சு. பார்த்தீங்கன்னா டயக்ராம் மூலமாக எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு காமிக்கிறேன். இந்த டயக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐவின்ட்டு எடுத்திருக்காங்க. நார்மலாக நம்மளுக்கு ஐவினா என்னென்னு தெரியும், 4ன்னு ஆன்சர் வரும். இப்போ அந்த லூப்புக்குள்ளே போயிடலாம். அந்த லூப் கான்செப்டில் கரண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட இண்டெக்ஸ் அதோட வேல்யூவும் வச்சுருக்கோம். எப்படின்னா எஸ் ஆஃப் 0னா என்ன வரும், இங்கே ஐ வருமா, அந்த ஐ வேல்யூ இங்கே இருக்கும். அப்புறம் எஸ் ஆஃப் 1 + 1 கொடுத்துருக்கோம். அப்போனா 0 + 1 வந்து 1. அது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இங்கே 1 வந்து வி இருக்குது. அதனால் மேப்பில் வந்து ஐயோட வேல்யூ வந்து 1, மேப்பில் வியோட வேல்யூ வந்து 5. இந்த வேல்யூ வந்து நெக்ஸ்ட் வேல்யூ விட கரண்ட் வேல்யூ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், சரி நெக்ஸ்ட் வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூ விட பெருசாக இருந்துச்சுன்னா இந்த 1 = <5ன்னு வருதா. இப்போ என்ன பண்ணும், இந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருமா, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பெருசு, கரண்ட் வேல்யூ வந்து சிறுசாக இருக்குமா. இப்போ அந்த வந்து சப்ட்ராக்ட் ஆகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ கண்டிஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்ண பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டோட்டல் வேல்யூ ஈக்குவல் டு கரண்ட் -1 கொடுத்துருக்கோம். அப்போ மைனஸ் ஆகும்போது சப்ட்ராக்ட் ஆகும். அப்புறம் -1 இருக்கும். இப்போ இந்த -1 வந்து டோட்டலில் போய் ஆட் ஆயிரும். அடுத்த டைம் இன்னொரு டைம் வந்து லூப் வந்து ரன் ஆகும். ஏன்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து 2 இருக்குது. அதனால் இன்னொரு டைம் லூப் ரன் ஆகும் போது கரண்ட் வேல்யூ வந்து 5ஆக இருக்கும் இங்கே. அப்புறம் மறுபடியும் இந்த நெக்ஸ்ட் வேப்பில் வந்து அன்டிஃபைன்ட் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வேல்யூ இல்லை. அதனால் என்ன பண்ணோன்னா இப்போ இந்த கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால் எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். அதனால் டோட்டலில் வந்து -1 இருக்கும். இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 5ன்னு இருக்கும். அது ரெண்டும் -1 5 +5 என்ன ஆகும், 4ஆக மாறிடும். இப்போ வந்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். இப்போ வந்து ஐவி ஈஸியாக 4ஆக மாறிடும். பிகாஸ் 5 - 1 = 4. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி தான் இது ரன் ஆகுது. நீங்கள் வந்து ப்ராப்ளம் வந்து போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரியாட்டி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.